நண்பர்களே, இன்னைக்கு என் மனசுல எவ்வளவு ஒரு எண்ணங்கள் ஏற்படுகிறதோ, ஒரு வேதனைகள் இருக்கிறதோ, அதை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். அவ்வளவுதான். வேற ஒன்றுமே இல்லை. அதாவது வாழ்க்கையில நாம எதையெல்லாம் கற்பனை கற்றுக்கிறோம், எதையெல்லாம் நாம சிந்திக்கிறோம், எதையெல்லாம் நாம யோசிச்சு பார்க்கிறோம், அது எதுவுமே நம்ம வாழ்க்கையில் நடக்காம போகும்போது நம்ம படும் வேதனைகளுக்கு அதுக்கு அளவே இல்லை. அதாவது எந்த விதமான ஒரு காரணமும் இல்லாமல், எந்த விதமான ஒரு சூழ்நிலையிலும் இல்லாமல், நம்மிடம் இருக்கும் ஒன்றை இழக்கும் போது அதில் கிடைக்கும் ஒரு மன வேதனையை இந்த பூமியில் யாராலும் அதை சரி செய்ய முடியாது. அதற்கு மெயின் காரணமே உறவுகள் தான். ஒரு கொடியில் பிறந்த மலர்கள் எப்படி வாடி வதங்கி கீழே விழும்போது அந்த மீண்டும் அந்த கொடியில் மலர்கள் வருவதற்கு எவ்வளவு கடினமாக இருக்கிறது. அதே போல்தான் மனிதனுடைய வாழ்க்கையின் ஒரு கொடியில் பிறந்த உறவுகள் பிரிந்து கிளையாக அப்படியே அங்கெங்கே கலக்கலக்காக இருக்கும் போது நம்மிடம் கிடைக்கும் இந்த மன ஆதங்கத்தை யாரிடமும் கூற முடியாத சூழல்கள் ஏற்படும் போது அங்கே உருவாகிறது மன வேதனை. வாழ்க்கையின் துன்பங்கள், கஷ்டங்கள் அனைத்தையுமே நாம சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுத்து. இப்படியெல்லாம் நாம கற்பனை பற்றி நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த உலகத்திலேயே நமக்குன்னு என்ன இருக்குது? ஒன்றே ஒன்றுதான். அந்த நமக்குன்னு என்று பார்க்கும் அந்த ஒன்றே ஒன்று என்றால் அது உண்மையான பாசம் மட்டும்தான். அந்த பாசத்தை நாம பகிர்ந்து கொள்வதற்கு நமக்கு ஒரு உறவுகள் தேவைப்படுகிறது. அந்த உறவுகள் நமக்காக, நாம் அவர்களுக்காக எதையும் செய்யும் திறமைகளும், எதையும் செய்யும் காரியங்களையும் நாம் எதையும் செய்து காட்டக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அம்சத்தையும் ஏற்படுத்தக்கூடிய சூழலை நாம் உருவாக்கி கொண்டோம் என்றால் மனிதர்கள் வாழ்க்கையில் எப்பவுமே மன அமைதியும் நிம்மதியும் எப்பவுமே கிடைத்துவிடும். நான் உங்கள் நண்பன். என்றுமே உறவுகள் மிக பெரிய பலமாகப்பட்டது. ஆனா அதே உறவுகள் நமக்கு பக்கத்தில் இருப்போது மட்டும்தான் நமக்கு உறுதுணையா இருக்கும், சந்தோஷமா இருக்கும், செயலாக இருக்கும், எல்லாமே கிடைக்கும். நான் உங்கள் நண்பன். இங்கு போய் நாளை வருகிறேன். நன்றி, வணக்கம்.